ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் Sithalakshmi. நான் இதுக்கு முந்தின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு ஜிகே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு என்ன புக் வாங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து என்ன செஞ்சிருப்பேன் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி கவர் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி வந்து ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க. ஒன்று இந்தியன் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதல்ல 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று ஆன்சியன்ட் வேர்ல்டு, அடுத்து மெடிவல் வேர்ல்டு, அடுத்து வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்சியன்ட் வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிகினிங் டு 500 அதுக்கப்புறம் ஏடி. இந்த 500 ஏடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஏடி அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னடோமினின்னு சொல்லுவாங்க. பிசி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி கிறிஸ்து பிறப்பதற்கு பின், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படின்னு. பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே. ஏடி அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படின்னா நம்மளுக்கு நாகரிகம்னு தெரியும். ஸோ இப்போ ஆன்சியன்ட் வேர்ல்டில் என்ன நாகரிகங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மெசபடோமிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், கரப்பா நாகரிகம், சைனீஸ் நாகரிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4000 BC-லேருந்து 6th century BC வரைக்கும் அவங்களுடைய காலமாக இருந்திருக்கு. எகிப்தியன் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 3400 BC-லேருந்து 1000 BC வரைக்கும் இருந்திருக்கு. ஹரப்பா சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2500-லேருந்து 1750 BC. சைனீஸ் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 1765 BC-லேருந்து 250 BC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே இது மாடர்ன் ஏரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிவிலைசேஷன் இருந்த இடம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறது. அதுதான் மாடர்ன் ஏரியா. இப்போ இந்த மெசபடோமிய நாகரிகம் இருந்த இப்போ உள்ள அந்த இடம் எங்கே, மெசபடோமிய நாகரிகம் நடந்த இடம் இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது ஈராக்கில் இருக்குது. எகிப்து நாகரிகம் எங்கே நடந்த இடம் அப்படின்னா அது எகிப்தில் தான் இருக்குது. ஹரப்பா நாகரிகம் நடந்த இடம் இப்போ மாடர்ன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியாவிலும் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது. சைனீஸ் நாகரிகம் நடந்த இடம் இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அது சைனாவில் தான் இருக்குது. ஸோ இந்த ரிவர் வேலின்னு கேட்கலாம். ஸோ இந்த நாகரிகங்கள்லாம் எப்போதுமே ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது அந்த ரிவர் பேங்கை ஒட்டி தான் இருக்கும். ஸோ அந்த ரிவர் வேலியை ஒட்டி நடந்தது தான், இந்த ரிவர் ஒட்டி தான் இந்த நாகரிகங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த இப்போ மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னா எந்த நதிக்கரையோரம் நடந்ததுன்னா டைகிரிஸ் அண்ட் யூப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எகிப்து நாகரிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைல் நதியோரம் நடந்திருக்கு. ஹரப்பா நாகரிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இண்டஸ் நதிக்கரையோரமாக நடந்திருக்கு. சைனீஸ் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹவாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மஞ்சள் ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த நதிக்கரையோரமாக நடந்தது தான் இந்த சைனீஸ் நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த நாகரிகத்திலே பழமையான நாகரிகம் அதுதான் மெசபடோமிய நாகரிகம் அப்படிங்கிறது தான் ஓல்டஸ்ட், ரொம்ப பழமையான நாகரிகம் உலகத்திலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெசபடோமியா அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லேண்ட் பெட்வீன் த ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு ரிவருக்கு நடுவில் இருக்கிற லேண்டில் நடந்த ஒரு நாகரிகம் தான் இந்த மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் அப்படி இந்த 2 ரிவருக்கு நடுவில் இருக்க லேண்டில் நடந்தது அந்த நாகரிகம். அந்த ரிவர் என்னது அப்படின்னா டைகிரிஸ் அண்ட் யூபரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரீஜன் எடுத்துக்கிறோம். மெசபடோமிய நாகரிகம் நடந்த ரீஜன் அப்படிங்கிறது வந்து இப்போ அதனுடைய சவுத்தன் மோஸ்ட் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிடில் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாபிலோனியா அண்ட் அகட் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய நார்த் மோஸ்ட் ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுலயே இந்த மெசபடோமிய நாகரிகத்திலே பழமையான நாகரிகம்னு கேட்டாங்கன்னா சுமேரியர்கள், அது பழமையான இதுன்னு கேட்டாங்கன்னா சுமேரியர்களை தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹமிருபி அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய காலம் வந்து 2100 அப்புறம் BC. அவர் தான் என்னது அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட், அதுதான் வந்து அவர் ஒரு பாபிலோனிய ரூலர், சரியா, கிரேட்டஸ்ட் பாபிலோனிய ரூலர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சதஞ்சு கிடக்கிற இந்த மெசபடோமிய அந்த அந்த ஏரியாவை எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்தது யார் அப்படின்னா அவர் தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்க்குறோம். அந்த ஏரியா தான் இப்போ என்னது அப்படின்னா ஈராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கோடு, ஒரு லாவை வந்து கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா ஐ ஃபார் ஐ, அதுக்கப்புறம் டூத் ஃபார் டூத், அதுக்கப்புறம் டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து எங்கேருந்து வர்றாருன்னா ஆசியா மைனர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ அது எந்த இடம் அப்படின்னா துர்க்கியிலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து பாபிலோனிய கிங்டத்தை என்ன செஞ்சாரு, முற்றிலுமாக அழிச்சிட்டாரு. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹார்சஸ் ஃபார் வார் சேரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. வார் சேரியட் அப்படின்னா என்ன அப்படின்னா குதிரையை வந்து அப்புறம் என்னச்சுன்னா வண்டியை வந்து நம்ம என்ன செய்யறது வாரில் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த இதை அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அயனை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்களும் அவங்க தான். பாட்டர்ஸ் வீல் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாட்டர்ஸ் வீல் தான் ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா சக்கரங்கள், அதாவது பானை செய்வோம்ல அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க தான். அதே மாதிரி கிளாஸ்வேர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த சுமேரியர் அப்படின்னு இந்த சுமேரியர் அப்படிங்கிறது வந்து அந்த மெசபடோமிய நாகரிகத்திலேருந்து ஒரு கூட்டங்கள். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங், அதாவது ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங்கை ஃபர்ஸ்ட் எவால்வ் பண்ணது அவங்க தான். அந்த ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் சொல்லுவோம்ல அந்த சிஸ்டத்துக்கு என்ன பேருனா கியூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க எழுதின எழுத்தை வந்து ஃபர்ஸ்ட் 3400 BC-ல தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க.
எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு கிளே டேப்லெட் மாதிரி அதில் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த கிளே டேப்லெட் இந்த எழுத்தை மற்றவங்க எல்லாம் அறிஞ்சுக்கொள்ள மாதிரி புரியுது. டெசிபர்ட்னா ஒன்றும் கிடையாது, மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதுனதை யார் அப்படின்னா ஹென்ரி ராபின்சன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய கவுண்டிங் நம்ம இப்போ வந்து 1 2 3 4 அந்த மாதிரி கவுண்டிங் பண்ணுறோம்ல, அதே மாதிரி அவங்களுடைய கவுண்டிங் சிஸ்டத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மெசபடேமியன் பீப்புள் கவுண்டட் 60s. அவங்க வந்து 60s வந்து எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்களாம் கவுண்ட் பண்ணுவாங்களாம். இதை வந்து அவங்க வந்து எல்லாரும் அதாவது அதிகமாக யாரும் யூஸ் பண்ணலை. ஆனால் நம்ம வந்து எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிவிஷன்ஸ் ஆஃப் டைமை வந்து டிவிஸ் பண்ணுறதுக்கு மினிட்ஸு, செகண்ட்ஸு, அதே மாதிரி டிகிரிஸு, இது எல்லாத்தையும் இது பண்ணுறதுல மட்டும் நம்ம என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பித்தாகரஸ் தேரத்தை அவங்க தான் ஃபஸ்ட் இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜியில் அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதுக்கப்புறம் வந்து டெவலப்டாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம்னும் அதை வந்து 12 மணி நேரம் பகல் அப்படின்னும் 12 மணி நேரம் நைட் அப்படின்னு சொல்லிங்கிறது அவங்க தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆகாயத்தை வந்து என்ன செஞ்சாங்கன்னா 12 பார்ட்டாக பிரித்து அது ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்தியாவில் என்ன செய்கிறோம் ஜோதிடம் ராசின்லாம் நம்ம என்ன செய்கிறோம் இது பண்ணுறோம். அதே மாதிரி அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்கன்னா லூனார் காலண்டர் கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் மெசபடோமிய நகரத்தில் உள்ளவங்க தான் லூனார் காலண்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லூனார் காலண்டர் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா 3 வந்து பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த மெசபடோமிய நாகரிகத்தை பற்றி இதில் கொடுத்துருக்கிற லூசன் புக்கில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். ஸோ